ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இந்த தனி ஐலண்டிற்கு கூட்டி சென்று சின்ன சின்ன குழந்தைகள் 9 வயதிலிருந்து தொடங்கி 15, 16, 17 வயது வரை அந்த சின்ன சின்ன குழந்தைகளை இந்த சைத்தானுடைய இந்த மிருகத்துடைய விவிஐபி நண்பர்களுக்கு கொடுப்பானா. விவிஐபி நண்பர்கள், உலக முழுவதும் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் நண்பர்கள் அந்த சின்ன சின்ன பெண்களை பிச்சு திங்கக்கூடிய வேலையை பார்ப்பார்களா? எப்படி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இந்த குழந்தைகளை தன் வசப்படுத்தினான்? பள்ளிக்கூட கனெக்ஷன் இருந்தது, ஏராளமான ஏஜென்ட்ஸ்களை வைத்திருந்தானா, மசாஜ் பண்ணணும். இவனுடைய டார்கெட்டு தகப்பன் இல்லாத குழந்தைகள், ஏழை குடும்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள், பணத்திற்கு திண்டாடக்கூடிய குழந்தைகள். அவர்களுக்கு $200-300 காட்டினாலே போதும், சும்மா வந்துட்டு போங்க, 1 மணி நேரம் மசாஜ் பண்ணால் $200. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மிருகத்தை பற்றின ஒரு சீரீஸும் வந்திருக்கிறது. தயவு செய்து போய் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த கொடூரக்காரன் என்று. உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தை சார்ந்த நபர்கள், மதிப்பு மரியாதையுடன் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இந்த சைத்தானுடன் இந்த மிருகத்துடன் தன்னுடைய பெயரை இணைக்க மாட்டார்கள். வந்துவிட்டாலே ரெசிக்னேஷனை கொடுத்த ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் ஹர்தீப் சிங் புரி is trying to defend himself. அவர் மீது பாலியல் தொல்லையெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாங்க, நான் ஒரு டெலிகேஷனோட பார்ட்டாக இருந்தேன், என் மீது எப்படி நீங்க அலிகேஷன் எடுத்து வைக்கலாம்? This is minimal interaction. But if your answer is in 2008 he was woman who was underage, that was it. The rest of these stories got to be known much later.